பிப்ரவரி 21, 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் திறன் இந்திய மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சம்பல்பூர். தற்போது இந்தியாவின் முதல் திறன் இந்திய மையம் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பல்பூரில் தான். இந்த சம்பல்பூர் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரிசா மாநிலத்தில் தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா திறன் இந்திய மையம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒரிசாவின் சம்பல்பூரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், உலக அளவில் முதல் முறையாக மறை செயற்கைக்கோள் உருவாக்கிய நாடுகள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா மற்றும் ஜப்பான். தற்போது உலக அளவில் முதல் முறையாக மர செயற்கைக்கோள் எந்த நாடு ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னா அமெரிக்கா மற்றும் ஜப்பான். உலகின் முதல் மர செயற்கைக்கோள் நாசாவும் ஜப்பானும் இணைந்து தான் உருவாக்கப்பட்டது. இந்த நாசா விண்வெளி மையம் அமெரிக்காவில் இருக்குது. JAXA விண்வெளி மையம் ஜப்பானில் இருக்குது. இஸ்ரோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, IPL போட்டியின் சிறந்த கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மகேந்திர சிங் தோனி. தற்போது IPL போட்டியின் சிறந்த கேப்டனாக யார் தேர்வாகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி. தற்போது மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா IPL போட்டியின் சிறந்த கேப்டனாக தேர்வாகியிருக்காரு. மகாராஷ்டிராவில் மராத்தியர்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 10%. தற்போது மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மராத்தியர்களுக்கான 10% இடஒதுக்கீடு ஒப்புதல் அளித்திருக்கு. நெக்ஸ்ட்டு, டன்ட் பட்டா என்னும் கையுற வாளினை மாநில ஆயுதமாக அறிவித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா. தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் டன்ட் பட்டா என்னும் கையுறை வாளியை மாநில ஆயுதமாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தற்போது மகாராஷ்டிரா மாநிலம் கையுறை வாளானது யார் பயன்படுத்தியிருக்காங்கன்னா சத்ரபதி சிவாஜி பயன்படுத்திய இந்த கையுறை வாளான டன்ட் பட்டா என்னும் வாளினை மகாராஷ்டிரா மாநிலம் ஆயுதமாக அறிவித்திருக்காங்க. சத்ரபதி சிவாஜியோட பிறந்த தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19, 1630 தான் பிறந்திருக்காரு. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். அதான் மாநிலத்தின் மாநில பழமாக காஞ்சி நேமு என்னும் எலுமிச்சை பழம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கங்காதாரி பசுக்களுக்கு பாதுகாப்பு மையம் தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, பஞ்சாப் அரசு மக்களவை தேர்தலுக்காக மாநில அடையாளமாக யாரை நியமித்திருக்காங்க? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுப்மன் கில். தற்போது பஞ்சாப் மாநில அரசானது பார்த்தீங்கன்னா தற்போது மக்களவை தேர்தலுக்காக மாநில அடையாளமாக யாரை நியமனம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்திய கிரிக்கெட் வீரரான சுப்மன் கில் நியமனம் செஞ்சுருக்காங்க. 2024ஆம் ஆண்டிற்கான என்ட்ரி பாஸ்போர்ட் குறியீட்டில் இந்தியா இடம் பிடித்துள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 85வது இடம். தற்போது இந்தியா பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கான என்ட்ரி பாஸ்போர்ட் குறியீட்டில் 85வது இடத்தை பெற்றிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எந்த நாடு கடைசி இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆப்கானிஸ்தான் 109வது இடத்தை இடம் பிடிச்சிருக்கு. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2023ஆம் ஆண்டிற்கான குறியீட்டில் 180 நாடுகளில் 93வது இடத்தை இந்தியா பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட், கர்நாடகா மாநிலத்தின் பெங்களூரில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் தொடங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், 4வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அசாம். தற்போது அசாமில் பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டி நடைபெற இருக்கிறது. முக்கியமாக அசாமில் கவுகாத்தியில் தான் 4வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டி தொடங்கியிருக்காங்க. இதுக்கான இளைஞனை பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமின்றதை தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சர்வதேச தாய்மொழி தினம் அனுசரிக்கப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிப்ரவரி 21. ஸோ பிப்ரவரி 21 ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தற்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய தீர்மானம் நிறைவேற்றியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தெலுங்கானா. தற்போது தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானம் நிறைவேற்ற செஞ்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மூலயமா இந்தியாவில் 4வது மாநிலமாக தேர்வாகியிருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம்.
இந்தியாவில் முதலாக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பினை வந்து எடுத்த மாநிலம் எதுன்னா பீகார். அது இந்தியாவில் இரண்டாவதாக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பினை எடுத்த மாநிலம் எதுன்னா ஆந்திர பிரதேசம். மூன்றாவதாக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட், ஸ்வயம் திட்டமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒரிசா. ஸோ ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா ஸ்வயம் திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காகனா வேலை இல்லாத இளைஞர்களுக்காக வந்து தொழில் தொடங்க 1 லட்சம் வரை கடன் அளிக்கிறதுக்காக வந்து ஸ்வயம் திட்டத்தை வந்து ஒரிசா முதல்வர் வந்து நவீன் பட்நாயக் வந்து தொடங்கி வைத்துள்ளார். இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். விஸ்வகர்மா திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா செப்டம்பர் 17, 2023 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து யாருடைய பிறந்தநாள் தினமாக வந்து கொண்டாடப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியோட பிறந்த தினத்தில் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே வந்து விஸ்வகர்மா திட்டத்தை வந்து செயல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். நெக்ஸ்ட், நாட்டின் முதல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் மூலமா வந்து சேவையை வந்து தொடங்கிய மாநிலம் எதுன்னா உத்தரகாண்ட். 11வது சர்வதேச பொம்மலாட்ட விழா எங்கு நடத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சண்டிகர். ஸோ சண்டிகர் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 11வது சர்வதேச பொம்மலாட்ட விழா வந்து நடத்தப்பட்டுள்ளது. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இந்தியாவின் பெட்ரோலிய நகரம் எது அப்படின்னா குஜராத். உலகின் வைர வர்த்தக மையம் எங்கன்னா குஜராத். ஒளி அடிப்படையிலான ஆன்டிட்ரோன் அமைப்பினை உருவாக்கிய ஐஐடி எதுன்னா ஜம்மு ஐஐடி வந்து உருவாக்கியிருக்கு. நெக்ஸ்ட், உலக சமூக நீதி தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிப்ரவரி 20. ஸோ பிப்ரவரி 20 ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா உலக சமூக நீதி தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஷார்ட் நியூஸ் பார்ப்போம். பிரபோவா சுபியாண்டோ இவங்க வந்து இந்தோனேசியாவின் அதிபராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், பேட்மிண்டன் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கான ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து இந்திய மகளிர் அணி வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரிவிஷன் பார்ப்போம். இந்தியாவின் முதல் திறன் இந்திய மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சம்பல்பூர். சம்பல்பூர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் இருக்கு. உலகளவில் முதல் முறையாக மறை செயற்கைக்கோள் உருவாக்கிய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா மற்றும் ஜப்பான். ஐபிஎல் போட்டியின் சிறந்த கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மகேந்திர சிங் தோனி. மகாராஷ்டிராவில் மராத்தியர்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 10%. டண்ட் பட்டா என்னும் கையுற வாளினை மாநில ஆயுதமாக அறிவித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா. பஞ்சாப் அரசு மக்களவை தேர்தலுக்காக மாநில அடையாளமாக யாரை நியமித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுப்மன் கில். 2024ஆம் ஆண்டிற்கான என்ட்ரி பாஸ்போர்ட் குறியீட்டில் இந்தியா பிடித்துள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 85வது இடம். 4வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அஸ்ஸாம். சர்வதேச தாய்மொழி தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிப்ரவரி 21. தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய தீர்மானம் நிறைவேற்றியுள்ள 4வது மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தெலுங்கானா. முதல் மாநிலம் பீகார், 2ஆம் மாநிலம் ஆந்திர பிரதேசம், 3வது மாநிலம் ஜார்க்கண்ட். ஸ்வயம் திட்டமானது எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒரிஷா. 11வது சர்வதேச பொம்மலாட்ட விழா எங்கு நடத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சண்டிகர். உலக சமூக நீதி தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிப்ரவரி 20. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ்நாடு பட்ஜெட் மட்டும் தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ இவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.